தொடர்ந்து குறையும் காய்கறிகள் அனைத்து காய்கறிகளும் என்ன காரணம்னு தெரியலிங்க. என்ன காரணம்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பார்க்கலாம். 28/1/2026 திருப்பூர் தென்னம்புடைய மார்க்கெட். நான் உங்கள் தினேசுங்க. வாங்க இன்றைய பதிவை பார்த்துடலாங்க. இந்த பதிவு அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னா உங்கள் விவசாயத்தலைவர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலை 500க்கும் குறைந்தபட்ச விலையாக 300 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய் கரும்பு செடி மரம் 3 டைப்பாக வருதுங்க. கரும்புருங்கை 1 கிலோ 100 to 110க்கும், செடி முருங்கை 80க்கும், மரத்துக்காய் 50 to 60க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தொடர்ந்து முருங்கைக்காய் விலை கடந்த வாரம் ஏறிச்சுங்க. இந்த வாரம் ஃபுல்லாக இறங்கிட்டு வருதுங்க. அவரைக்காய்ங்க 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 500 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் அவரைக்காய் விற்பனை ஆகுதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா 400 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையாக 500 ரூபா வரைக்கும் புடலங்காய் விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா 200 to 300 ரூபா பந்தல் சுரைக்காய் விற்பனை ஆகுதுங்க. பாகற்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பாவக்காய் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையை 800 ரூபாயிலேருந்து 1200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பாவக்காய் ஒன்று தான் மார்க்கெட்டில் ரொம்ப டாப் மோஸ்ட் ரேட்டுங்க. பீர்க்கங்காய் 15 to 18 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 13 to 15 வருங்க. 400 to 700 ரூபாய்ங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட போய் பார்த்திங்கன்னா 200 to 250 ரூபா வரைக்கும் முள்ளங்கி விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 300க்கும் குறைந்தபட்ச விலையாக 100க்கும் பீட்ரூட் விற்பனை ஆகுதுங்க. பூண்டு முதல் ரகம் ஃபஸ்ட் குவாலிட்டி அதிகபட்ச விலையாக 140 to 160க்கும், செகண்ட் குவாலிட்டி 120க்கும், பல்லு பூண்டு 100 to 110க்கும் விற்பனை ஆகுதுங்க. தக்காளி விலை தொடர்ந்து குறைந்து கொண்டே வருதுங்க. கடந்த வாரத்திற்கும் இந்த வாரத்திற்கும் பாக்ஸுக்கு 100 to 130 ரூபா வரைக்கும் குறைவுங்க. என்ன காரணம்னா லோக்கல் உள் மாவட்டம் மட்டுமின்றி வெளி மாவட்டம் ஆந்திரா, கோலார், ராயக்கோட்டை பல மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து திருப்பூருக்கு தக்காளி கடந்த 2 தினங்களும் அதிகமாக வருதுங்க. பெரிய பாக்ஸ் 28 கிலோ கொண்ட பாக்ஸே பார்த்திங்கன்னா 300 to 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. நேற்று வந்த தக்காளி பழைய தக்காளி ஸ்டாக்கும் இருக்குதுங்க. இன்றைக்கி சாகோ தக்காளி 100 to 180, மதன் 100 to 180, சிவம் 100 to 150க்கு தான் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையை 5 to 8 ரூபா வரைக்கும், புதினா தலை 5 to 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் 40 மூட்டை அதிகபட்ச விலையாக 400க்கும் குறைந்தபட்ச விலையாக 200க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக 40 to 50க்கும், செகண்ட் குவாலிட்டி 30க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் முதல் ரகம் 60 to 70க்கும், செகண்ட் குவாலிட்டி கேரட் 30 to 40க்கும், வெட்டு கேரட் 25க்கும், சக்கரவள்ளி கிழங்கு 40 மூட்டை 800க்கும், சில்லறை விற்பனை 1 கிலோ 30 to 40க்கும், நெல்லிக்காய் 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து 60க்கும், பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி 100 to 120, 140க்கும், சப்போட்டா பழம் 1 கிலோ 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மாம்பழம் 2-3 வெரைட்டி வருதுங்க. வெரைட்டி தகுந்த மாதிரி விலை வேறுபாடு வருதுங்க. 1 கிலோ அதிகபட்ச விலையை 40 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டங்காய்ங்க 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா பை 400, 500 அதிகபட்ச விலையை ஒரு சில பை மட்டும் தான் 600ங்க. 400 to 500 விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் 400 ரூபாயிலேருந்து 450 ரூபா வரைக்கும் கொத்தாவரங்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா 25 கிலோ கொண்ட சிம்ரன் 50 ரூபாயிலிருந்து 150, 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காயில் கடைசியில் ரொம்ப விலை டவுன் ஆகிடுச்சுங்க. முதல் சில்லறை விற்பனை 200 ரூபாய்க்கு ஒரு சில போய் போச்சுங்க. அதே காய் கடைசியில் 50, 100க்கு கேப்பாரில் மெடிசன் ஆகிடுச்சுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட போய் 200 to 300, ஒரு சில பை மட்டும் 400 ரூபா வரைக்கும் பொரியல் தட்டை விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து 60, 70 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் முதல் ரகம் 60 to 70க்கும், செகண்ட் குவாலிட்டி 30 to 40க்கும், புள்ளிக்காயில் 20 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய் 1 கிலோ 40 to 60க்கும் விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயம் தான் திருப்பூர் மார்க்கெட்டில் வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. கடந்த 2 தரங்களாக திருப்பூர் மார்க்கெட்டில் சின்ன வெங்காயம் புதிய காய் பார்த்திங்கன்னா நிறையாவே வந்துட்டுருக்குதுங்க. இன்றைக்கி 25 கிலோ கொண்ட பை ஹோல்சேல் ப்ரைஸில் 400, 500, 550, 600 ரூபாயே ரொம்ப ரேருங்க.
காயும் தெளிவாக தான் இருக்குதுங்க. என்ன காரணம்னா வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே காய் எல்லா பக்கம் இருக்கிறனால வெளி வியாபாரியும் வர்றதில்லைங்க. லோக்கல் காய் பார்த்திங்கன்னா லோக்கல்லே அழிய வேண்டிய சூழ்நிலைங்காட்டி வியாபாரிகள் வராதனால பெருசாக வந்து இப்போதைக்கு விலைவாசி வெங்காயம் இல்லைங்க. இன்னும் எப்போ ஏறுன்னு சொல்லி சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. வெங்காயத்தை பொறுத்தளவுக்கு கடந்த மாதத்திற்கும் இந்த மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுங்க. இதே டேட்டில் கடந்த மாதம் பார்த்திங்கன்னா 50 ரூபா வரைக்கும் போச்சுங்க. இப்போ 20 to 25 ரூபாய்க்கு விற்கிது. பாதி விலை குறைஞ்சிருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சீசனே கம்மி தானுங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நாற்று காய்கறிலாம் அதிகமாக நடவாயிட்டு இருக்குதுங்க. வரும் நாட்களில் என்ன ஆகும்னு சொல்லி காலம் தான் பதில் சொல்லுங்கள். கரெக்டான வந்து வெங்காயம் சொல்ல முடியாதுங்க. பெரிய வெங்காயம் 8 ரூபாயிலேருந்து 28 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய் 40 to 42 கிலோ கொண்ட மூட்டை 300 to 350ங்க. பூசணிக்காய் 40 to 45 கிலோ கொண்ட மூட்டை 400 to 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை 300 to 350. தெளிவான பூவாக இருந்தால் 400க்கும் விற்பனை ஆகுதுங்க பெரிய பூவாக இருந்தால். தேங்காய் நச்சுப்பொடி 10 to 12க்கும், மீடியம் சைஸ் 20 to 24க்கும், பருவட்டு 24 to 28க்கும், 1 கிலோ உரிச்ச மொட்டைக்காய் 50 to 55 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுண்டைக்காய் 1 கிலோ அதிகபட்ச விலையாக 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் சுண்டைக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 25 கிலோ பையில் தான் வருதுங்க. இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 20 ரூபா ரேட்டில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகுதுங்க. சில்லறை விற்பனை 1 கிலோ 30 to 40, 50 ரூபா வரைக்கும் கடையில் விற்பனை ஆகுதுங்க. கொய்யாப்பழம் 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நர்சரிலையும் பார்த்தீங்கன்னா நாற்று ஸ்டாக் இருக்குதுங்க. விவசாயி மத்தியில் பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி நடவு ஓடுறப்ப இருந்தால் எல்லா விவசாயிகள் நடவு போடுங்க. நம்ம நர்சரிக்கு தான் வந்து எடுக்கணுங்கிறதில்ல, நம்ம நர்சரிக்கு வர்றவங்க வாங்க. எல்லா நர்சரி பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அங்கங்கே நர்சரியில் தக்காளி நடவு போடுங்க. நாற்று எல்லாமே ரொம்ப மூவிங் கம்மியாக இருக்குது. விலை விற்கிறக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இப்போ நடவு போட்டிங்கன்னா தை மாதத்தில் இருக்கிறங்க. மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி உறுதியாக விளையாடுறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. விவசாய மத்தியில் பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம்.